இத்தனை கேட்டுக்கு காரணம் யாரு? இவர்தான், இவர்தான் ராஜா. இருளார். அப்ப நம்முடைய ஒவ்வொரு அறியாமைக்கும் காரணம் யாரு? பாவம். 9 நவகிரகம் பிடிச்சு சீரழிக்கிறான். அதுதான் என்னை மதிக்குது. என்னை பத்தி ஒரு தவறாக இருக்கிற நம்புற மக்கள் சொன்னீங்களே அப்படின்ட்டு என்ன செய்வது? அப்ப ஆணவத்துக்கும் மாயைக்கு என்ன வேறுபாடுன்னா, ஆணவத்துக்கும் என்ன வேறுபாடுன்னார்? ஆணவம் உயிருக்கு அறிவு விளக்க முடியாமல் தடை செய்யும். நல்ல ஆழ்தன. மாயை அறிவு விளங்குவதற்கு துணையாக இருக்கும். அப்ப மாயைக்கு ஆணவத்துக்கும் வேறுபாடு தெரிய வேண்டும். உயிருக்கே, உயிர்னா யாரு? இந்த வடபாயசத்தோட சாப்பிட்டு கொண்டுக்கிறவன் நாம தான். உயிருக்கே அறிவை விளக்கும் துணையாக இருப்பதே மாயை. என்ன மாயை? காது மாயையின் காரியம், கை, பேனா கரிந்தன. இப்ப மாயையின் காரியமான உடம்பு பாடத்தை கேட்கறதுக்கு எழுதுது. கையில் என்ன எழுதுமா? காதில் என்ன கேட்குமா? அந்த கரணம் இல்லைன்னா உணருமா? ஓ, மாயை அறிவு விளங்க துணை புரிகிறது. சரியா போச்சா? இருங்க, அடுத்தது தானே கிளைமேக்ஸ் இருக்கு. காது இருக்குது, கேட்கிறோம். கை இருக்குது, எழுத போறோம். பேனா எழுதுது. அப்படி எழுதுற போது அது என்ன? தூக்கம். அதுதான் ஆணவத்தின் வேலை. நீங்க அடையாளம் கண்டுக்கணும் சரியா. அடுத்த வரி பாருங்க. உயிருக்கு அறிவு நிகழாமல் தடை செய்வது. அப்ப படிக்கிறவனை கெடுக்கிறது எது? எழுதுறவனை நிறுத்துறது எது? புரிஞ்சவனை கெடுக்கிறது எது? அவனை கண்டுபிடிக்கணும். உலகத்துல ஒரே ஒரு பகைதான் ஆணவம்.